ஓபிஎஸ் தலைமையில 2024 மக்களவை தேர்தலை முன்னிட்டு கழக நிர்வாகிகள் கூட்டம் நடந்திருக்கு. எந்த கழகத்தோட நிர்வாகிகள்? பொதுச் செயலாளர் என்ற பதவியை ராஜினாமா செய்யும் வரை எங்களுடைய தொண்டர்களின் உரிமையை காக்கின்ற இந்த போராட்டம் யுத்தம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறது. மத்திய பாஜக அரசாங்கத்துக்கு நீதிமன்றம் அபராதம் விதிச்சிருக்குல்ல. அமெரிக்காவுல மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாங்கன்னு கலர் கலரா ரீல் விடுறாரு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கலாய்ச்சிருக்காரு. ஓபிஎஸ் முதலமைச்சராகவே வர முடியல, கட்சியினுடைய செயலாளராக வர முடியல. அவர் அமெரிக்காவில் ஜிம் வருவார், இந்தியாவில் மோடி வருவார்னு அதுக்கு நானா பதில் சொல்லிட்டு இருக்க முடியும். அவரு தான் பதில் சொல்லணும். தமிழகத்தை வஞ்சிக்கிற மத்திய அரசை கண்டிப்பதாகவும் தொடர்ந்து இப்படியே நடந்துகிட்டு இருந்தா பெரிய போராட்டமே நடத்தப்படும் அப்படின்னு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காரு. தமிழக அரசு கேட்டிருக்கிற அந்த நிதியை கொடுப்பதற்கு மாறாக எதுவுமே கொடுக்க முடியாது என்று சொல்லுவதற்கு ஒரு பிரதமர் தேவைதானா? ஒய்எஸ்ஆர் தெலுங்கானா கட்சியுடைய தலைவர் ஷர்மிளா அவர்கள் காங்கிரஸ்ல சேர்ந்துட்டாங்களா? அதாகப்பட்டது மகாஜனங்களே. ஏப்பா கடையில யாரும் இல்லையா? கடையில யாரும் இல்லையாப்பா? ஹலோ தம்பி, நானும் அதைத்தான் கேட்டேன். நானும் அதை தாங்க கேட்டேன். ஏன் இப்படி ரெண்டு பேரும் பதிலுக்கு பதில் பேசிக்கிறீங்க? ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை தான் சொல்றீங்க. நாங்க என்ன இபிஎஸ் ஓபிஎஸ்ஆ பதிலுக்கு பதில் பேசுறதுக்கு? அவங்கள ஏங்க வம்புக்கு இழுக்கிறீங்க? நான் வம்புக்கு இழுக்கலங்க, அவங்க தான் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வம்புக்கு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. செல்லக்குட்டி, அவர் சொல்றதும் கரெக்ட் தான். அதிமுக இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில இயங்கிக்கிட்டு இருக்கு. கட்சியில எந்தவித பொறுப்பும் வகிக்காதவரா, அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவராதான் ஓபிஎஸ் இருக்காரு. இவங்க சம்பந்தமான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஓபிஎஸ் பிரதமர் மோடியோட தயவை நாடுறாரு. பாஜகவோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு அதிமுக அறிவிச்சதுனால மோடியோட கருணை பார்வை தனக்கு கிடைக்கும்னு ஓபிஎஸ் நம்புறாரு. அதான் மோடி அவர்களே ஓபிஎஸ் சந்திச்சு பேசியிருக்காரு. அப்ப பாஜகவோட கருணை பார்வை ஓபிஎஸ்க்கு கிடைச்சிருக்குன்னு சொல்ல வரீங்களா? அப்படியும் சொல்லலாம். ஏன்னா போன வாட்டி பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தப்ப ஓபிஎஸ் சந்திக்கல, பாஜக டெல்லியில நடந்த கூட்டணி கட்சிகள் கூட்டத்துக்கும் அழைக்கல. அப்ப பிரதமர் மோடி பக்கத்துல பெரிய தலைவரா நின்றுட்டு இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி. இப்ப இபிஎஸ் இல்லாதனால ஓபிஎஸ் சந்திச்சிருக்காரு பிரதமர் மோடி. அண்ணாமலையோட அரசியல் கணக்கும் அதுதான். இபிஎஸ் கழட்டி விட்டுட்டு ஓபிஎஸ் பிடிச்சிருக்காரு. அண்ணாமலை இபிஎஸ் கழட்டி விட்டாரா? காமெடி பண்ணாத செல்லக்குட்டி. அதிமுக கழட்டி விட்டதுனாலதான் அந்த இடத்துல இருக்குது பாஜக. ஆனா இதுல இன்னொரு ட்விஸ்டும் இருக்கு. இன்னொரு ட்விஸ்டா? ஆமாண்டி செல்லம். என்னதான் அதிமுக தன்னோட கூட்டணியில பாஜக இல்லைன்னு அறிவிச்சாலும் பாஜக தலைமை அதை முழுசா ஏத்துக்கிட்ட மாதிரி தெரியல. இன்னமும் கூட அதிமுக தன்னோட கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நினைக்குது. அதனாலதான் பாஜக தலைமை அதிமுக பத்தியோ எடப்பாடி பழனிசாமி பத்தியோ எந்த விமர்சனமும் பண்றது இல்லை. எடப்பாடி பழனிசாமியும் பாஜக அகில இந்திய தலைமை பத்தியோ பிரதமர் மோடி பத்தியோ பெருசா எந்த குறையும் சொல்லாம கவனமா இருக்காரு. நீங்க சொல்றது எனக்கு புரியுது சார். அதனாலதான் ஒரே கேள்வியை திரும்ப திரும்ப செய்தியாளர்கள் ஜெயக்குமார் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நானும் எத்தனை தடவை தான் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றது அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணி பேசுறாங்க. அதெல்லாம் சரிதாங்க. ஓபிஎஸும் இபிஎஸும் பதிலுக்கு பதில் பேசுறாங்கன்னு சொன்னீங்களே, என்ன பேசிக்கிறாங்க? எல்லாம் ஜெயிலுக்கு போறத பத்தி தான். ஜெயிலுக்கு போறத பத்தியா? ஆமாண்டி செல்லம். எடப்பாடி பழனிசாமி பத்தின ரகசியத்தை அவுத்து விட்டா அவர் திகார் ஜெயிலுக்கு போக வேண்டி இருக்கும் அப்படின்னு ஓபிஎஸ் சொன்னாரு. அதுக்கு இபிஎஸ் பதிலடி கொடுக்கும் போது, சொல்லு நீதான் தைரியமான ஆளாச்சே சொல்லு அப்படின்னு வடிவேல் சொல்ற மாதிரி சொன்னாரு. சொல்லு நீதான் தைரியமான ஆளாச்சே சொல்லு. ஓபிஎஸ் ஜெயிலுக்கு போவார் என்று இபிஎஸ் சொன்னாரு. இந்த நிலைமையில தான் பிரதமர் மோடியை ஓபிஎஸ் சந்திச்சு பேசியிருக்காரு. ஆனா அந்த சந்திப்புல வாழ்த்து கடிதம் மட்டும் தான் கொடுத்தேன், அரசியலே பேசலன்னு வேற சொல்லியிருக்காரு. பிரதமர் மோடி ஓபிஎஸ் சந்திச்சதே ஒரு பெரிய அரசியல் தான். இதுல பேசிதான் புரிய வைக்கணுமா? ஆனா இந்த சந்திப்பு பத்தி கேட்டப்போ ஓபிஎஸ் பல விஷயங்களை சொன்னாரு. அதுல சீக்கிரமாவே டெல்லிக்கு போய் பிரதமரை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி தொடர்பான ரகசியங்களை பொதுவெளியில் இப்ப சொல்ல முடியாது, காலம் வரும்போது அதை வெளியிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. உச்ச நீதிமன்றத்தில் எங்களுக்கு நிச்சயம் நியாயம் கிடைக்கும்னு நம்புறேன். அதிமுகவை மீட்டெடுப்பதற்கான போராட்டம் தொடரும்னு சொன்ன ஓபிஎஸ், பழனிசாமி ஆட்சியில் நடந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ள உண்மை குற்றவாளிகளை
தண்டிக்க வேணும்னு சொல்லியிருக்காரு. அதாவது தர்ம யுத்தம் 2.0 விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. தர்ம யுத்தம் பார்ட் 1 படத்தையே பார்க்க முடியல, இதுல பார்ட் 2 வேறயா? சசிகலாவுக்கு எதிரா தர்ம யுத்தம் 1 நடத்தினாரு. ஆனா இப்ப என்ன 2 வாட்டி முதலமைச்சர் ஆக்குனது ஜெயலலிதா, 3வது வாட்டி முதலமைச்சர் ஆக்குனது சின்னம்மான்னு சொல்லியிருக்காரே. அவர் என்ன வேணாலும் சொல்லலாங்க, அதுக்காக அவருக்கு அபராதமா விதிக்க முடியும்? அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா விதிக்கலாம். மத்திய பாஜக அரசாங்கத்துக்கு நீதிமன்றம் அபராதம் விதிச்சிருக்குல்ல, அந்த மாதிரி. மத்திய பாஜக அரசாங்கத்துக்கு நீதிமன்றம் அபராதம் விதிச்சிருக்கா? என்னங்க சொல்றீங்க? ஆமா செல்லக்குட்டி, மத்திய அரசுக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிச்சு பஞ்சாப் உயர்நீதிமன்ற நீதிபதி ரஜ்பீர் சேராவத் அதிரடி உத்தரவிட்டிருக்காரு. நீதிமன்ற நேரத்தை வீணடிச்சதா சொல்லி இந்த அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறதா நான் கூட செய்தியில பார்த்தேன். ஆனா இது பழைய வழக்காச்சே. ஆமா தம்பி, 1987ஆம் ஆண்டுல ஹர்பஜன் கவுர் என்பவரின் நிலம் அரசால கையகப்படுத்தப்பட்டுச்சு. இதுக்காக அவருக்கு கூடுதல் இழப்பீடு வழங்க குர்தாஸ்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. 2004ஆம் ஆண்டுல மத்திய அரசின் பாதுகாப்பு அமைச்சகம் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த அப்பீல் நிராகரிக்கப்பட்டு குர்தாஸ்பூர் மாவட்ட கூடுதல் நீதிபதியின் தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டது. ஆனா இந்த உத்தரவை எதிர்த்து மத்திய அரசு தாக்கல் செய்த மறு ஆய்வு மனுவில் வட்டி வழங்கும் உத்தரவை ரத்து செய்யணும்னு வலியுறுத்தப்பட்டுச்சு. அப்ப கூடுதல் சந்தை மதிப்பு என்பது இழப்பீட்டின் ஒரு பகுதியே என உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தெளிவுபடுத்தி இருக்குன்னு நீதிபதி சொன்னாரு. உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி மத்திய அரசின் வழக்கறிஞர் வட்டி வழங்கும் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தினாரு. இதனால நீதிமன்றத்தின் நேரத்தை வீணடித்ததாக கூறி மத்திய அரசுக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதித்து பஞ்சாப் உயர்நீதிமன்ற நீதிபதி ரஜ்பீர் சேராவத் அதிரடி உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. அமலாக்கத்துறை மேலையும் இந்த மாதிரி அதிரடியா நடவடிக்கை எடுக்கணுங்க. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? பொதுவா அமலாக்கத்துறை தான் மத்தவங்க மேல நடவடிக்கை எடுக்கும், நீங்க என்னடானா அமலாக்கத்துறை மேலேயே நடவடிக்கை எடுக்க சொல்றீங்க? சேலத்துல 2 விவசாயிகளுக்கு அமலாக்கத்துறை மூலமா சென்னையில இருந்து சம்மன் வந்துச்சுல்ல, அந்த விவகாரத்தை தான் சொல்றேன். 500 ரூபாய் கூட வங்கியில இல்லாத ஏழை விவசாயிகளுக்கு, அதுவும் அவங்க ஜாதி பேரை குறிப்பிட்டு சம்மன் அனுப்பியிருக்காங்க. இந்த வழக்கு கைவிடுறதா அமலாக்கத்துறை சார்பில் சொல்லிட்டாங்களாமே. சும்மாவா சொன்னாங்க? பல அரசியல் கட்சி தலைவர்கள், நடுநிலையாளர்கள், பத்திரிகையாளர்கள், இப்படி எல்லா தரப்புலையும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சதால தான் இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க. நேத்து சேலத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பா ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் ஜாதி பெயரை குறிப்பிட்டு சம்மன் அனுப்பின சம்பவம் தொடர்பா கடும் கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. ஜாதி பெயரை குறிப்பிட்டது கிளரிக்கல் எரர்னு கடந்து போக முடியாது. இதுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லியே ஆகணும். நீ சொல்றது கரெக்ட் தான் செல்லம். இது சாதாரண விஷயம் இல்ல. சேலத்தை சேர்ந்த பாஜக நிர்வாகி குணசேகரன் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த விவசாயிகளோட நிலத்தை அபகரிக்க திட்டமிட்டதாகவும் அதுக்காக அவர் மிரட்டல் விடுத்ததாகவும் வழக்கு பதிவாயிருக்கு. சம்பந்தப்பட்ட குணசேகரன் கிட்டையும் முறையா விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும். இவர் மூலமா தான் அமலாக்கத்துறை இந்த மாதிரி சம்மன் அனுப்பிச்சுதான்னு தெரியணும். பாஜகவினர் இந்த மாதிரி அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிறது மக்கள் மத்தியில பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. திருச்சி விமான நிலைய விழாவில் கலந்துக்கிறதுக்காக பிரதமர் அங்க வந்தப்போ பாஜகவினரும் உள்ள அனுமதிக்கப்பட்டாங்க. ஆனா முதலமைச்சர் பேச ஆரம்பிக்கும் போது அவங்க அநாகரிகமா நடந்துக்கிட்டாங்க. இதுவும் கண்டிப்பா கண்டிக்கத்தக்கதுதான். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு KS அழகிரி அவர்கள் இத பத்தி பேசியிருக்காரு பாருங்க. திருச்சியில் பிரதமர் மோடி கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதாவினர் நடந்து கொண்ட விதம் அநாகரிகமானது, அருவருக்கத்தக்கது. நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்கள் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள், பாரதிய ஜனதா அல்ல. முதலமைச்சர் பேசுகிற பொழுது அவர்கள் அடாவடித்தனமாகவும் நாகரிகம் இல்லாமலும் நடந்து கொண்டார்கள். அது பிரதமருக்கே அழகில்லாமல் போய்விட்டது. பிரதமரை மேடையில வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட புயல் வெள்ள பாதிப்புக்கு நிவாரணம் கேட்டாரு நம்ம முதலமைச்சர். ஆனா அதை பத்தி பேசாம வரலாற்றில் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுத்ததா பிரதமர் சொன்னதை பத்தி கூட செய்தியாளர்கள் கேட்டாங்க. வரலாறு காணாத அளவுக்கு நிதி கொடுத்தா 11 வருஷத்துல ஏன் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்ட முடியலன்னு KS அழகிரி அவர்கள் செம்மையா கேட்டிருக்காரு. அதை பாருங்க. வரலாற்றில் இல்லாத அளவிற்கு தமிழகத்திற்கு நிதி கொடுத்திருந்தால் 11 வருஷமாக எய்ம்ஸ் கட்டப்படாமல் இருக்காது. அவர்கள் வாய்ப்பந்தல் போடுகிறார்களே ஒழிய நடைமுறையில் இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டது. அவர்கள் என்ன நிதி கொடுத்தார்கள்? ஏற்கனவே வழங்கப்பட்ட நிதியை கணக்கில் காட்டுகிறார்கள்.
மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் அவர்கள் கூட இதை பத்தி பேசியிருக்காரு. தமிழகத்தை வஞ்சிக்கிற மத்திய அரசை கண்டிப்பதாகவும் தொடர்ந்து இப்படியே நடந்துகிட்டு இருந்தா பெரிய போராட்டமே நடத்தப்படும் அப்படின்னு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காரு. இவ்வளவு பெரிய இயற்கை இடர்பாடுகள் ஏற்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் தமிழக அரசு கேட்டிருக்கிற அந்த நிதியை கொடுப்பதற்கு மாறாக அல்லது ஒரு தொடக்க நிலையிலே 2000 கோடியை கூட கொடுப்பதற்கு மாறாக எதுவுமே கொடுக்க முடியாது என்று சொல்லுவதற்கு ஒரு பிரதமர் தேவைதானா? இவ்வளவு தமிழகத்துக்கு விரோதமான, தமிழகத்தை வஞ்சிக்கிற, தமிழக மக்களுக்கு துரோகம் இழைக்கிற மத்திய அரசாங்கத்தை கண்டிக்க நாங்கள் விரும்புகிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி அவர்கள் ஓபிஎஸ் செம்மையா கலாச்சிருக்காரு. பாத்தீங்களா? பாத்துங்க, அமெரிக்காவுல மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாக, ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாகன்னு கலர் கலரா ரீல் விடுறாரு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கலாய்ச்சிருக்காரு. ஓபிஎஸ் முதலமைச்சராகவே வர முடியல, கட்சியினுடைய செயலாளராக வர முடியல. அவர் வந்து அமெரிக்காவில் ஜிம் வருவார், இந்தியாவில் மோடி வருவார்னா அதுக்கு போய் நானா பதில் சொல்லிட்டு இருக்க முடியும்? அவர் தான் பதில் சொல்லணும். ஓபிஎஸ் தலைமையில 2024 மக்களவை தேர்தலை முன்னிட்டு கழக நிர்வாகிகள் கூட்டம் நடந்திருக்கு. பாத்தீங்களா? எந்த கழகத்தோட நிர்வாகிகள்? அப்படிலாம் கலாய்க்காதீங்க சார். விரைவிலேயே அதிமுகவை மீட்டெடுப்போம்னு அவர் முடிவெடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த கூட்டத்துல இபிஎஸ் வச்சு செஞ்சிருக்காங்க. நிர்வாகிகள் பேசினதையும் ஓபிஎஸ் பேசினதையும் நீங்களே பாருங்க. நீ தலைவர் சட்டத்தையே மாற்றத்துக்கு நீ எடப்பாடினா உங்க அப்பா விட்டு சொத்தாடா இதே? எடப்பாடியே எங்க அண்ணா திமுக சொத்து. தொண்டர்கள் எப்பேற்பட்ட உச்சகட்ட பதவிக்கு வந்தாலன்னா அது அடிப்படை தொண்டர்களால தான் முடியும். அண்ணன் ஓபிஎஸ் செல்கிற இடமெல்லாம் சிறப்பு என்று சொன்னால் எடப்பாடி செல்கிற இடமெல்லாம் செருப்பு என்பதுதான் அரசியலாக இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி இந்த கழகத்தை ஆரம்பித்தாரா, வளர்த்தாரா, தியாகம் செய்தாரா? திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாமாகவே முன்வந்து பொதுச் செயலாளர் என்ற பதவியை ராஜினாமா செய்யும் வரை எங்களுடைய தொண்டர்களின் உரிமையை காக்கின்ற இந்த போராட்டம், யுத்தம் தொடரும் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறது. ஏங்க, காமெடி காட்சிகள்லாம் ஏன் பாக்குறீங்க? அரசியல்ல திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளும் நடந்துட்டு தான் இருக்கு. அத பாத்தீங்களா? அதாவது YSR ஷர்மிளா காங்கிரஸ்ல சேர்ந்ததை பத்தி சொல்றியா? அட, கற்பூரம் மாதிரி பத்திக்கிட்டீங்களே. YSR தெலுங்கானா கட்சியுடைய தலைவர் ஷர்மிளா அவர்கள் காங்கிரஸ்ல சேர்ந்துட்டாங்களா? ஆமாங்க, ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் அவர்களின் சகோதரியான அவங்க காங்கிரஸ்ல சேர்ந்ததால ஆந்திராவுல மக்களவை தேர்தலோட நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தல்லையும் காங்கிரஸோட கை வலுவாகி இருக்கு. சூப்பரு. அது சரி, உள்ள என்ன யாரையுமே காணுமே? அதானே, என்ன யாரையுமே காணோம்? அதைத்தான் சார் நானும் கேட்கிறேன். சார், அதைத்தான் சார் நானும் கேட்கிறேன். நீங்க ஏன் சார் நான் கேட்கறதுக்கு அப்புறம் கேட்குறீங்க? சார், நீங்க ஏன் நான் கேட்கறதுக்கு முன்னாடி கேட்குறீங்க? ஆஹா, மறுபடியும் முதல்ல இருந்தா எனக்கு காஃபியே வேணாம், வாங்க போலாம். எனக்கும் காஃபி வேணாம், டீ வேணாம், வாங்க போவோம். டேய், உன்னை சும்மா விட மாட்டேன்டா. அதாகப்பட்டது மகாஜனங்களே.